அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மேஷம் ராசிக்கு 2025 ஜனவரி மாத பலன் எப்படி இருக்கும்? இதுதான் இன்றைய பதிவு. முதலில் மேஷம் ராசியுடைய கிரக நிலை. மாத தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தில் ராசியில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சனியும், போகஸ்தானத்தில் ராகுவும் உள்ளனர். இந்த மாத ராசி பலன்கள் பார்க்கையில் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ஆழ் மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். மனம் ஒரு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். முடிவுகள் எடுப்பதில் சற்று யோசித்து ஆலோசனை செய்து முடிவுகள் எடுப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தானாகவே முடிவெடுக்காதீங்க. உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சொந்தக்காரங்க, இல்லைனா உங்களுடைய உற்ற நண்பர்கள், இவங்களுடைய ஒரு ஆலோசனை இருந்து பிறகு நீங்கள் முடிவுகள் எடுப்பது மிகவும் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு போதிய பண வரவு இருக்கும். மேலும் அதிக செலவுகள், தேவையற்ற செலவுகள், குடும்பங்களில் மருத்துவம் சார்ந்த செலவுகள், படிப்பு சார்ந்த செலவுகள், அதிக செலவுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வீணாக சிலரிடம் அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும். அதற்கு காரணம் உங்களுடைய மன சஞ்சலம், மனக்குழப்பம், முடிவுகள் எடுப்பதில் தீர்க்கத்தன்மை அற்றது. இதுதான் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு காட்டுகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் உண்டு. உதாரணமாக 8/1/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். இது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது 15/1/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகையால் தொழிலில் சற்று ஏற்ற இறக்கங்கள் மிகுந்த மாதமாக இது இருக்கும். பணம் அபரிதமாக வந்தாலும் அதுக்கேற்ற செலவும் இருக்கும். ஆகையால் கொஞ்சம் நெளிவு சுழிவு பார்த்து நடந்து கொள்வது. தொழிலில் சற்று ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும். ஆகையால் நெளிவு சுழிவு பார்த்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். 18ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இந்த மாதத்துடைய 2ஆம் பாதி உங்களுக்கு சற்று பண வரவுகள் கூடுதலாகவே இருக்கும். நிதிநிலை சீராகும். இந்த மாதத்துடைய 20, 19 தேதிகளுக்கு பிறகு உங்களுடைய நிதிநிலை சீராகும். தடைப்பட்ட பண வரவுகள் வரக்கூடிய நாட்களாக அவை விளங்கும். 27/1/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். இது போன்ற கிரக மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடைபெற உள்ளது. இதனால் உங்களுக்கு தொழில், வியாபாரம், வேலையில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். அதே நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன், மனைவி மற்றும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதத்தில் ஏற்படுவது சற்று தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இந்த மாதம் சற்று மனம் குழப்பமடைந்து சஞ்சலப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று எடுத்துக்கொண்டால் புதன் மற்றும் வெள்ளி. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள், நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் 1 மற்றும் 2 தேதிகள். அதிர்ஷ்ட தினங்கள் 1, 2, 28, 29 ஆகிய தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக குறிப்பிடுகிறது. மேலும் நீங்கள் ஏதாவது பரிகாரம் ஒன்று எடுத்துக்கொண்ட விரும்பினால் மன சஞ்சலத்தை போக்க துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் ராவு காலத்தில் விளக்கேற்றி பூஜை செய்வது நல்லது. ராவு காலத்தில் 3 மணி முதல் 4:30 மணி வரை செவ்வாய்க்கிழமைகளில் ராவு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது மேலும் நல்லது. நன்றி தோழர்களே. அடுத்த மாதம் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.